ஹாய் கைஸ், நீங்க டிஎன்யூஎஸ்எஃபி பிசி 2025 தேர்வை கிளியர் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் தாங்க இது, கமெண்ட் டெஸ்ட் பேட்ச். இந்த கமெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட் 5 இருக்க போகுது, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் 10 இருக்க போகுது. டோட்டலா 2500க்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுதி பார்க்க போறீங்க. சோ இது நீங்க ஹார்ட் காப்பியா எழுதி பார்க்கணும். அதாவது ஹார்ட் காப்பினா என்ன? கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்டு ஓஎம்ஆரோட உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவோம். சோ அப்படி எழுதி பார்க்கணும்னா 400 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா போதும். நீங்க இல்ல சார், நான் வந்து கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் மட்டும் பாத்துக்கிறேன், வியூ பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க சாஃப்ட் காப்பியா 100 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா மட்டும் போதும். சோ இந்த டெஸ்ட் பேட்ச் பிரத்யேகமா வரக்கூடிய பிசி 2025 தேர்வுகளை எதிர்நோக்கி சைக்காலஜி கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ், அண்ட் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வச்சு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இந்த கவன் டெஸ்ட் பேட்ச், கவன்னா என்னங்க? இலக்கை குறிவைத்து அடித்தல். அப்ப கவன்ன்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நான் ஒரு குறி வச்சு ஒரு இலக்கு அடைய போறேன். அந்த இலக்கு எதுங்க? இந்த வரக்கூடிய 2025 பிசி தேர்வு தான். சோ அக்டோபர் 6ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான கடைசி டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 செப்டம்பர் தாங்க. சோ செப்டம்பர் 25க்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு தாங்க இந்த ஆஃபர் எல்லாமே கிடைக்கும். 400 rupees கட்டினா வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர், 100 rupees கட்டினா பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர். சோ இவ்வளவு கம்மி ரேட்ல இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க வீட்டுக்கு தேடி வரப்போகுதுன்னா இந்த கமெண்ட் டெஸ்ட் பேட்சை மிஸ் பண்ண போறீங்களா? கூடவே கூடாதுல. சோ இமீடியட்டா எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல எங்க வெப்சைட்ல போய் ஜாயினிங் லிங்க் இருக்கு. சோ ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த டெஸ்ட் பேட்ச்ல இணைங்க. இதை பத்தி எந்த டவுட்ஸா இருந்தாலும் கீழே டிஸ்பிளே ஆயிருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ கமெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல இணைஞ்சா கரெக்டா குறி வச்சு நம்மளுடைய பிசி கனவை அடையலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம பிசி அல்டிமேட்டோடைய அடுத்த சீரியஸ்ல நம்ம வந்து நிற்கிறோம். தொடர்ந்து சீரியஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏன் அதை திருப்பி அழுத்தி சொல்றோம்னா, இதுக்கு முன்னாடி பேட்ச்ல தான் ஜஸ்ட் யூடியூப்ல பிசி அல்டிமேட்டை பார்த்து மட்டுமே நிறைய பசங்க கிளியரும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி சார் முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. நிறைய பசங்க வந்து பிசி அல்டிமேட் படிச்சு அதை வச்சு எக்ஸ்ட்ராவா வந்து புக்கை படிச்சும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா பிசி அல்டிமேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம சோசியல் சயின்ஸ்ல கேள்விகள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு டேஸ் கேட்போம்ல, தினங்கள். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன தினங்கள் கேட்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்னைக்கு? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேல, தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்னைக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. லைவ்லயும் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. டேரக்டா கொஸ்டின் குள்ள போகலாம். ஓகேல, இது ஃபர்ஸ்ட் டே கமெண்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். லாஸ்டா ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன், நீங்க ஒரு கொஸ்டின் காமிப்பேன், அதை நீங்க கமெண்ட் பண்ணணும். ஓகேல, மொத்தம் 3 கமெண்ட் பண்ணிருக்கணும். கமெண்ட் பண்ணுவோம், ஒரு நேம் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கமெண்ட் வந்து வாசிச்சுட்டு தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹிஸ்டரியில இருந்து போகலாம். ஆகம சித்தாந்தம் என்ற பெயரில் மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார்? ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, இது யாருடைய போதனைன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நமக்கு ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஆகம சித்தாந்தம். இந்த ஆகம, அங்கம், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலே அது வந்து பாத்தீங்கன்னா சமண மதத்தை உடையது. எப்படி? ஆகம, அங்கங்கள் அப்படின்னு வந்தா அது என்ன மதத்துடையது? சமண மதத்தோடு தொடர்புடையது. இப்ப சமண மதம் என்ன சார் மதம்? கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நடத்துறேன். மொத்தம் உலகத்துல பழமையான மதங்கள்ல சமண மதமும் புத்த மதமும் ஒன்று. நம்ம ஸ்கூல் புக்ல ஹிந்து மதத்தை பத்தி படிக்க மாட்டோம், இஸ்லாமிய மதத்தை பத்தி படிக்க மாட்டோம், கிறிஸ்டியன் மதத்தை பத்தி படிக்க மாட்டோம். ஆனா சமண மதத்தையும் புத்த மதத்தையும் பத்தி டீட்டெயிலா படிக்கணும் நம்ம சிலபஸ்க்கு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது புத்த மதம் நமக்கே தெரியும், உருவாக்குனது புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா முடிச்சிடலாம். கௌதம புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஆனா அதே மாதிரி சார் சமண மதத்தை உருவாக்கியவர் சமணர் அப்படி சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்ல முடியாது. சமண மதத்தை உருவாக்கியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அதே மாதிரி மொத்தம் சமண மதத்தை தோற்றுவித்தவர்கள் 24 தீர்த்தங்காரர்கள் இருக்காங்க. 24 தீர்த்தங்காரர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அதுல மகாவீரர் தான் ரொம்ப ஃபேமஸான ஆளு. சொல்ல போனா கடைசி தீர்த்தங்கரர் அவர் தான். ஓகேங்களா? 24வது தீர்த்தங்கரர் அவர் தான். நீங்க 24 வரையும் படிக்க வேணாம். முதல் தீர்த்தங்கரர் யாரு, 23வது யாரு, 24வது யாரு, இந்த 3 இதையும் நீங்க கம்பல்சரி படிச்சே ஆகும். சரிங்களா? இது புக்லயே கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அதுல 7th புக்ல சம் சின்ன மிஸ்டேக் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? 23வது தீர்த்தங்காரரையோ 1வது தீர்த்தங்காரோ நேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். 7th புக் நினைக்கிறேன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க 7th 9thலயோ. அது கொஞ்சம் கிளாரிட்டியா படிச்சுக்கோங்க. நம்ம நடத்துற ஸ்கூல் கிளாஸ் நோட்ஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேணா சொல்லிடுறேன். ஓகேங்களா? முதல் தீர்த்தங்காரர் ரிசர்வர். ஓகேங்களா? முதல் தீர்த்தங்காரர் ரிசர்வர். 23வது தீர்த்தங்காரர் பார்சுவநாதர். 24வது தீர்த்தங்காரர் மகாவீரர். ஓகேங்களா? இதுல சின்ன கன்ஃபியூஷன். இந்த பார்சுவநாதருடைய பேர் மாறி இருக்கும். நம்ம மெட்டீரியல் சொல்றத நான் வந்து ஒரிஜினலா
ஸ்கூல் புக்ஸ் 7th புக்கோ 9th புக்லயோ ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், அதுதான் சொல்றேன். ஓகேங்களா, கொஞ்சம் கிளாரிட்டி அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அதை வந்து டவுட்னு சொல்லி கேட்டிருக்கீங்க திருச்சி கேம்பஸ்ல தான். சரிங்களா, ரைட். எனிவே, இப்போ ஆகம சித்தாந்தம்ங்கிறது என்னங்கிறத சொல்லிட்டேன். ஒரு நூல், மகாவீரரை பத்தி பேசியாச்சு, சமண மதத்தை பத்தி பேசியாச்சு. இது தொகுத்தவர் யாரு கேட்கிறாங்க. இப்போ மகாவீரர் சொன்ன போதனைய அவரே தொகுக்க மாட்டாரு. ஆனா அவருடைய பேர் ஆப்ஷன் இல்ல, ஈஸியா பண்ணிடலாம். அப்ப தொகுத்தவர் யாரா இருப்பாங்க? மகாவீரருடைய போதனையை எல்லாத்தையும் கேட்டவரா இருப்பார். அப்ப எல்லாத்தையும் கேட்டவர் யாரா இருப்பாரு? அவருடைய சீடரா இருப்பார். அவருக்கு கீழே வேலை பார்த்த சிஷியன், அதான் சீடர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீடர் தான் யாருன்னா, அவருக்கு கீழே நிறைய சீடர் இருந்தாங்க. என்னதான் நிறைய சீடர் இருந்தாலும் ஒருத்தர் தான் தலைமை சீடர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா, தலைமை சீடர் அவர் தான் வந்து கௌதம சுவாமி. இவர் தான் இந்த ஆகம சித்தாந்தத்தை தொகுத்தார். ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான தலைமை சீடர், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேங்களா, மேற்படி சமண மதத்தின் 2 பிரிவுகள் உண்டு. அதுதான் இந்த ஆப்ஷன் ஏயும் பியும் கொடுத்திருக்காங்க. ஓகே, சமண மதத்தோட 2 பிரிவுகள். எப்பவுமே எந்த மதமா இருக்கட்டும் பிரிஞ்சுதான் வரும். ஹிந்து மதம் பிரிஞ்சு போயிடுச்சு, கிறிஸ்டியானிட்டி மதம் பிரிஞ்சு போயிருக்கு, இஸ்லாமிய மதம் பிரிஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் புத்த மதமும் சமண மதமும் பிரிவுற்று இருக்கும். சமண மதத்தோட 2 பிரிவுகள் பெயர் தான் ஸ்வதேம்பரர், திகம்பரர். ஓகேங்களா, புக்லேயே கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ரைட். அதை பத்தி அடுத்து பேசலாம். அடுத்த கொஸ்டின் வந்துருங்க. அடுத்து தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் யாரு இருக்கிறாங்க? தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்படுபவர். ஓகேங்களா, நமக்கு தெரியும் மன்னர்களுக்கு நிறைய பட்டப்பெயர்கள் உண்டு. எல்லா மன்னர்களுக்கும் கண்டிப்பா மன்னர்களுடைய பட்டப்பெயர்கள் நல்லா படிச்சுக்கணும். கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய ஃபேமஸான பட்டப்பெயர் தான் இருக்குது. கவி ராஜா, ஓகேங்களா, லாக் பாக்ஷா, பாருங்க பட்டப்பேர்லாம் பாருங்க. லாக் பாக்ஷா, நம்ம மாணிக் பாக்ஷா கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன பட்டப்பேர்? லாக் பாக்ஷா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சைடு குப்த வம்சத்திலே வந்தீங்கன்னா கவிராஜாங்கிறது ஒரு மன்னன். அதே மன்னனுக்கு இந்திய நெப்போலியன், ஓகேங்களா, அப்புறம் வந்து விஷ்ணு பிரியா, அஸ்வமேத பராக்கிரமா பேரை பாருங்க, மகாராஜாதி ராஜா, ஓகேங்களா, நரேந்திர சிம்மர், சிம்ம சந்திரர், விக்ரமாதித்யன் பட்டப்பேர் பாருங்க. இல்ல குப்த வம்சம் நிறைய பட்டப்பேர் வரும். இது வந்து தேவனாம் பிரியர் அப்படின்னா தேவன், கடவுளுக்கு பிரியமானவன், அதுதான் தேவனாம் பிரியர். இங்க நிறைய இடத்துல தேவனாம் பிரிய தர்ஷி அப்படின்னே சொல்லுவாங்க. யார் அப்படின்னா த ஃபேமஸ், த கிரேட் அசோகா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மாபெரும் மன்னர்கள்ல, ஏன் இந்தியா உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மன்னர்களுடைய பெயர் உலகத்துல எல்லாருக்குமே தெரியும், ஹிஸ்டரி படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அதுல ஒரு மன்னர் அசோகர், உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஓகேங்களா, அவர் தான் இந்த பெயர் சொல்ல இருக்கிறார். அசோகர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் கேட்பாங்க? மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். லெசன்ல நம்ம மௌரிய வம்சத்தை ரொம்ப அதிகமா படிச்சிருக்க மாட்டோம், பேசிக்கான தகவலை படிச்சுக்கோங்க. மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் முதல் மன்னர் இவர் தான், சந்திரகுப்த மௌரியர். அவருடைய பையன் பிந்துசாரர், இவர் பெரிய அளவுக்கு எதுவும் பண்ணல, படிக்க மாட்டோம். அவருடைய பையன் தான் அசோகர், இவருடைய பையன் சன். ஓகேங்களா, அசோகர் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு. அதுல அசோகர் தன்னுடைய வாழ்நாள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய போர் என்ன போர் அப்படின்னா கிமு. ஓகேங்களா, கிமு அப்படி இல்லைன்னா பிசிஇ, அப்படி இல்லைன்னா பொது ஆண்டுக்கு முன்பு, எல்லா வருதையும் ஒண்ணுதான். ஓகேங்களா, அப்போ இந்த வருஷத்துல ஒரு போர் நடந்தது. அந்த போர் வந்து அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது, கலிங்கா போர். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு போர். ஓகேங்களா, அந்த போர் வந்து அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தியதுனால அதுக்கப்புறம் நான் போர் புரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேற்படி அசோகர் தன்னுடைய பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், மஹிந்தா சங்கமித்ரா 2 பேரையும் இலங்கைக்கு அனுப்பியிருப்பாரு புத்த மதத்தை பரப்புவதற்காக. அசோகர் ஒரு புத்த மதத்தை பின்பற்றியவர். அசோகர் 4 புத்த மாநாடுகள்ல ஒரு புத்த மாநாட்டை அவர் நடத்தியிருப்பார். ஓகேங்களா, அப்ப புத்த மதத்துக்கும் அசோகருக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. ஓகேங்களா, ரைட். அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, சைவ திருமுறைகளில் 11வது திருமுறைகளை தொகுத்தவர். சார் என்ன சார் ஹிஸ்டரி சோசியல் சொல்லிட்டு தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னு நினைச்ச கூடாது. நமக்கு சோசியல்ல வரலாறுல பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்தி இலக்கியம் கிடையாதுப்பா, சாரி, பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உண்டு. ஐ திங்க் 7th நினைக்கிறேன். ஓகேங்களா, பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனே உண்டு. அதுல சைவம், வைணவம், குருநானக், சீக்கியர், அதான் அதை பத்தி, கபீர், அப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சைத்தன்யா, ஓகேங்களா, நடிகர் பேர் கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து குருக்கள். ஓகேங்களா, இவங்களை பத்தி எல்லாம் படிக்கணும். பக்தி இயக்கம் டாபிக் இருக்கு, அதுல ஒரு கொஸ்டின் தான் எடுத்திருக்கோம். 11வது திருமுறைகளை தொகுத்தவர். ஃபர்ஸ்ட் ஹிந்து மதத்துல தமிழ்நாட்டுல 2 பிரிவு உண்டு. ஓகே, என்ன பிரிவு சார்? 2 பிரிவு உண்டு சார். என்ன பிரிவு? ஒண்ணு சைவம்.
சார் அப்ப இன்னொன்னு அசைவம் அப்படின்னு சொல்லக்கூடாது, இன்னொன்னு என்னது வைணவம். ஓகேங்களா, சைவம்னா உடனே ரைமிங்கா அசைவம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, என்ன சார் வித்தியாசம் சைவத்துக்கு அசைவத்துக்கு? சாரி, சைவத்துக்கும் வைணவத்துக்கும். சைவம்னா பட்ட போட்டவா எல்லாரும் சைவம், நாமம் போட்டவா எல்லாரும் வைணவம், அவ்வளவுதான் சிம்பிள் வித்தியாசம். பட்ட போட்டா சைவம், நாமம் போட்டா வைணவம், அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன சார் பட்ட நாமம்? அதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு. பட்ட போடுறவங்க எல்லாரும் சிவனை வழிபடுபவர்கள், நாமம் போட்ட எல்லாரும் பெருமானை வழிபடுபவர்கள். ஓகேங்களா, ஒரே கருது, கடவுள் ஒண்ணுதான் அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா அதுக்குள்ள பிரிவு ஏற்பட்டு இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா, அப்ப சைவம் வழிபட்டவர்கள், அதாவது சிவனை வழிபட்டவர்கள் எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு நூலா, வைணவம் எழுதக்கூடிய நூலாக தான் என்ன இருந்தது? சரி, சைவம் தான் திருமுறை. ஓகேங்களா, சைவம் வழிபட்டவர்கள்ல நிறைய பேர் எழுதி அது தொகுக்கப்பட்ட ஒரு நூல் தான் என்னது நமக்கு திருமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, வைணவர்கள்ல ஆழ்வார்கள் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆழ்வார்கள் எழுதிய நூல் தொகுப்பு வைணவ நூல்கள் தொகுப்புன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்ப இதுல மொத்தம் எத்தனை திருமுறை இருக்கும் கேட்பாங்க. இப்போ திருமுறைனாலே சிவனை வழிபடுறவங்க எழுதுறது. ஓகேங்களா, அதனால அப்பர் திருஞான சம்பந்தமா வராது. மொத்தம் 12 திருமுறைகள் உண்டு. ஓகேங்களா, நம்ம கேட்கறது 11வது திருமுறையை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. ஓகேங்களா, நம்பியாண்டார் நம்பி. அதே மாதிரி மொத்த திருமுறைகளை தொகுத்தவரும் நம்பியாண்டார் நம்பி தான். ஓகேங்களா, ஒரு சில திருமுறைகளை தனியா தொகுத்திருக்காரு 11, மொத்தத்தையும் தொகுத்தவரும் நம்பியாண்டார் நம்பி தான். கொஞ்சம் வித்தியாசமா கேட்கணும்னா 12வது திருமுறையை தொகுத்தவர் யாரும் கேட்கலாம், சேக்கிழார். சேக்கிழார் எழுதிய நூல் என்னது? பெரிய புராணம். தமிழ்ல படிச்சிருப்போம்ல, அது 12வது என்ன சொல்றது 12வது திருமுறை சேக்கிழாரு. அதை தொகுத்தது யாருதான்? நம்ம சேக்கிழார் 12வது. 11க்கு இவரு. 10வது திருமந்திரம், நம்ம திருமூலர் அவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா, இந்த மாதிரி 12 திருமுறைகளையும் தொகுத்தது நம்பியாண்டார் நம்பி தான். அதுல 11வது முக்கியம், 12வது தனித்தனியாவும் முக்கியம். சரிங்களா, ரைட். அப்படி நம்ம திருமுறைகளை எழுதி இந்த தொகுத்தது இவங்க எல்லாம் சொல்றோம்ல, இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாயன்மார்கள் சொல்லுவாங்க. சைவத்தை வழிபடுறவங்க நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள். வைணவத்தை வழிபட்டவர்களை என்ன சொல்றோம் அப்படின்னா ஆழ்வார்கள் சொல்றோம். அங்க நாயன்மார்கள் 63 பேரு, இங்க ஆழ்வார்கள் 12 பேர். ஆழ்வார்கள் 12 பேர்ல ஒருத்தர் தான் பெண் ஆழ்வார். நாயன்மார்ல 63 பேர்ல 3 பேர் பெண் ஆழ்வார். சரி, 3 பேர் 3 பெண் நாயன்மார்கள். ஓகேங்களா, அங்க 3 பெண் நாயன்மார்கள், இங்க ஒரே ஒரு ஆழ்வார், பெண் ஆழ்வார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நுணுக்கமா கேள்வி கேட்டா இதெல்லாம் பயன்படும். ஓகேங்களா, அடுத்து ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்ஏஎஸ்ஆர்பில கேட்ட ஒரு கொஸ்டின், குதுமினாரை பத்தி நம்ம வேற மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்கோம். குதுமினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப ஃபேமஸான ஒரு பில்டிங்னா இந்தியாவில் குதுமினார். ஓகேங்களா, அதோட பில்டிங்கை பத்தி கட்டினது யாரு, கட்டி முடிச்சது யாரு, நிறைய பாயிண்ட் இருக்கு. நம்ம படிக்கலாமா? மொத்தம் 3 மன்னர்களை பத்தி படிக்கணும். குதுமினார் வந்த உடனே நம்ம மைண்டுக்கு டக்குன்னு 3 மன்னர்கள் வரணும். அந்த அளவுக்கு படிச்சிருக்கோம். ஓகேங்களா, நான் சொல்லுவேன்ல, கிளாஸ்ல நிறைய தடவை நடத்தும் போதே சொல்லுவேன், எல்லாரும் ஞாபகம் நினைக்கிறேன். ஒரு சில தகவல்களை நம்ம படிச்சிருக்க, ஒரு சில தகவல்கள், நிறைய தகவல்களை படிச்சிருப்போம். நம்ம மண்டைய உடச்சி நம்ம மூளையை தோண்டி பார்த்தோம்னா, நல்ல பிசி எக்ஸாம் எல்லாம் குவாலிட்டியா படிச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேல நம்ம மண்டைக்குள்ள தகவல்கள் இருக்கும், டேட்டாஸ் இருக்கும். படிப்பு சம்பந்தமா மட்டும் இது இல்லாம உங்க பர்சனல் வேற விஷயங்கள், அதெல்லாம் சம்பந்தமா வேற தகவல். படிப்பு சம்பந்தம் 1 லட்சம் தகவல்கள் இருக்கும். ஓகேங்களா, அந்த தகவல்கள்ல எல்லா தகவலும் டக்குன்னு ஞாபகம் வராது. ஆனா ஒரு சில தகவல் நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஒரு சில தகவல்களை தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, அதிகாலை 4 மணிக்கு அப்பதான் நல்ல தூக்கம் வரும்ல, அப்போ டக்குன்னு உங்க வீட்டுக்கு மண்டையில அடிச்சு எந்திரிக்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டா, அந்த மாதிரி ஒரு சில கேள்வி கேட்டா சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சில பாயிண்ட ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கணும். அதுல ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா, குதுமினாரை பத்தி எப்ப கேட்டாலும் சொல்லணும். மொத்த குதுமினாரை பத்தி 3 மன்னர்கள். முதல் மன்னர் குதுமினாரை அடிக்கல் நாட்டியது யார், அதை கட்ட ஆரம்பிச்சது யார்? ஓகேங்களா, அது யாருன்னா டெல்லி சுல்தானுடைய முதல் மன்னர் குத்புதீன் ஐபக். ஆப்ஷன் இருக்காரு இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா, ஸ்டார்ட் தமிழ்ல எழுதிரு தொடக்கம். குதுமினாரை கெட்டி முடிச்சது யாரு, அதான் நிறைவும் கேட்டிருக்காரு. இவர் தான் கெட்டி முடிச்சார். ஓகேங்களா, இல்துமிஷ். ஓகேங்களா, இவர் தான் கெட்டி முடிச்சிருப்பாரு. சரி சார், இன்னொரு மன்னர் யாரு? 2 அவ்வளவுதானே, ஆரம்பிச்சாரு கெட்டி முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இடிச்சவர் யாருன்னு சொல்றீங்களோ, இடிக்கிறதா தப்பா இந்த மாதிரி இருக்குது. அத எக்ஸ்ட்ரா ஒரு மாடி கட்டினது யாரு? எப்படியெல்லாம் லெசன் பாயிண்ட் வச்சிருக்காங்க பாருங்க. கூடுதலாக இவ்வளவுதான் உயரம் இருந்தது. இன்னொரு மன்னன் ஆஹா என்ன அருமையான ஒரு தூண், நம்ம மூதாதையர்கள் என்ன அருமையா கட்டியிருக்காங்க சொல்லிட்டு கூடுதலா ஒரு தூணை கட்டியிருக்காப்புல.
அவர் யாரு அப்படின்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஆப்ஷன் இல்ல நம்ம கொடுக்கல. ஃபெரோஸ் ஷா துக்ளக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேலா, கூடுதலாக ஒரு அதாவது குதும்பினாரை பழுது பார்த்து கூடுதலாக ஒரு தளம் அமைத்தவர், கூடுதலா ஒரு மாடியை கட்டினது யாரு அப்படின்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேலா, ரைட்டா. இல்துமிஷ் பத்தி மேற்படி சொல்லணும்னா இந்த இருக்காருல இவரு குத்புதீன் ஐபக்குடைய மருமக பிள்ளைதான். ஓகேங்களா, மகன் கிடையாது, மருமகன். குத்புதீன் ஐபக்கு அப்புறம் அவருடைய தத்து பையன் வருவான். தத்து பையனை கச்சக்குன்னு சொல்லி குத்திட்டு இல்துமிஷ் தான் ஆட்சிக்கு வருவாரு. இவருடைய மருமகன். இல்துமிஷுடைய ஆட்சி காலம் மேபி கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1211 இருந்து 1236. இந்த இல்துமிஷ், குத்புதீன் ஐபக்கு, ரஷ்யா, இவங்க எல்லாருமே, இவர் மட்டும் விட்டுருங்க, இவங்க 3 பேருமே என்ன வம்சம்? அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்கள். மொத்தம் டெல்லி சுல்தான்ல 5 வம்சம் இருக்குது. அடிச்சு கிழிச்சு துவச்சு சாப்பிட்டு பிடிச்சிருப்பீங்கல்ல, அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி. ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின். எப்பவுமே ஒரு டே கேட்போம், டே வச்சு ஒரு கொஸ்டினே கேட்டிருக்கேன். அது நீங்களே நானே சொல்லிடுறேன் ஆன்சர். நம்ம கேட்கறது கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க. உலக கலாச்சார பல்வகை தினம் என்னைக்கு அப்படி சொல்லி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மே 21. ஓகேங்களா, உலக கலாச்சார பல்வகை தினம். ஓகேங்களா, என்னைக்கு சொல்லிட்டு பிப்ரவரி 21. ஐ திங்க் நான் ஏதோ ஒரு எபிசோட்ல கேள்வி கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். உலக தாய்மொழி தினம் இன்னைக்கு பிப்ரவரி 21. ஓகேங்களா, ரைட். எப்படி இந்த பாயிண்ட் எல்லாம் கொஸ்டினை கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட்ல மேபி அடுத்து போடலாம், இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம், பாத்துக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் தான் பிசி கேட்கிறாங்க. பிசி மாதிரியான எக்ஸாமுக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் வரும். ரொம்ப பேசிக்கா இருக்கும். அதெல்லாம் நேத்து பிசி எக்ஸாமுக்கு படிச்சவங்க கூட அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, டக்குனு ஒருத்தர் பிசி எக்ஸாம் இன்னைக்கு படிக்கிறான், நீங்க முக்கியமானதை மட்டும் நான் சொல்றேன், அதை மட்டும் படிச்சு போனா இந்த கொஸ்டின்லாம் ஒரு சில கொஸ்டின்லாம் வரும். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். அது இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. எல்லாரும் பார்த்தோம், கமெண்ட் பண்ணிருப்பீங்க. விதவைகள் மறுமண சட்டம் 1856. ஓகேங்களா, இது மாதிரி நிறைய சட்டம் இருக்கு, அதெல்லாம் படிச்சுக்கணும். என்ன விதவைகள் மறுமண சட்டம் 1. அடுத்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது சதி ஒழிப்பு. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லுவோம் சதி ஒழிப்பு. ஓகேங்களா, என்னைக்கு சதி ஒழிச்சு கட்டணும்? 1879. அடுத்து கூடுதல் ஒரு தகவல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் படிச்சிருக்க முடியும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. இதெல்லாம தேவதாசி முறை. ஓகேங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க தேவதாசி முறை. அதுக்கு சட்டம் கொண்டு வந்தது, அதான் மசோதான்னு சொல்லுவோம். மசோதா கொண்டு வரப்பட்டது 1930. சட்டம் வந்தது 1947. இந்தியாவில் கிடையாது, தமிழ்நாட்டுல தேவதாசி முறை. ஓகேங்களா, மேற்படி நார்மலான ஆக்ட், பட்டய சட்டம், இந்திய அரசாங்க சட்டம், ரவுலட் சட்டம், அதான் அதை நம்ம ஐயனம் வரும்போது பாக்குறோம். இதுக்கு ஆன்சர் 1856. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. 1857 ஹிஸ்டரியில மறக்க முடியாத ஒரு வருஷம், பெரும்புரட்சி ஏற்பட்ட வருஷம். அந்த பெரும்புரட்சி ஏற்படுறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் விதவைகளுக்கு மறுமண சட்டம் பிரிட்டிஷ் கொண்டு வந்ததுனால, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த வருஷத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடிதான் இந்த சட்டம் வந்துருக்கு. ஓகேங்களா, கலகம் நடந்ததற்கு ஒரு வருஷம் முன்னாடி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபரீத் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் யார்? ஓகே, அருமையான கொஸ்டின். ஒரு சில மன்னருக்கு ஒரிஜினல் பேரு நம்ம சொல்லக்கூடிய பேரா இருக்காது. நான் ஆல்ரெடி போன எபிசோடே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஒரு சில மன்னர்களுக்கு மன்னருடைய பெயருக்கு அர்த்தம் இருக்கும், இன்னொரு சில மன்னருக்கு ஒரிஜினல் பெயரே வேற ஏதாவது பெயர் இருக்கும். அப்படிதான் நம்ம மன்னர் அன்பான மன்னர், நல்ல மன்னர் அப்படி சொல்லி நடத்திருப்போம். அது கதையெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்போம். அந்த மன்னர் என்ன பண்ணிருப்பாரு? கையால அடிச்சே ஒரு புலிய சாவடிச்சிருப்பாருதான் சொல்லிருப்போம் கிளாஸ்ல. ஓகேங்களா, அந்த மன்னர் தான் யாரு? ஷேர்ஷா சூர். ஓகேங்களா, ஃபரீத் என்று அழைக்கப்படுவார். ஃபரீத் தான் அவருடைய ஒரிஜினல் பேரு. ஷேர்ஷாங்கிறது அவர் கொடுக்கப்பட்ட பட்டம். சூர் அப்படி நம்ம சேர்த்து சொல்லுவோம், அவர் தான் ஷேர்ஷா சூர். சூருங்கிறது அவருடைய வம்சம். ஓகேங்களா, ஒரிஜினல் பேர் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, என்ன வம்சம் சார்? இவர் முகலாயர்ல வராரா? முகலாயர் டைம்ல வருவாரு, ஆனா இவர் முகலாயர் கிடையாது, ஆப்கானிய வம்சம், சூர் வம்சம் சொல்லிட்டாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் தேர்தல் முறையை பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு பகுதி என்ன அப்படி கேட்கிறாங்க. கண்டிப்பா கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஆர்டிகல்ஸ் கேட்பாங்க, பாலிட்டியில பார்ட்ஸ் கேட்பாங்க, அட்டவணை கேட்பாங்க, அந்த வருஷத்துல பகுதி தான் பார்ட்ஸ், அதுவும் கேட்பாங்க. மொத்தம் எத்தனை பகுதி சார் இருக்கு? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன்ல 1950, இன்னைக்கு 2025. ஓகேங்களா, 2025. ஓகேங்களா, எழுதி வைக்கும் போது மொத்தம் 22 பகுதி தான் இருந்தது, இன்னைக்கு 25 பகுதி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரிஜினலா எழுதி வைக்கும் போது 22 பகுதிகள் தான் இருந்தது மொத்தம், இன்னைக்கு 25 பகுதிகள் இருக்கு. ஒரிஜினலா எழுதி வைக்கும் போது
மொத்தம் 8 அட்டவணை தான் இருக்குது. இன்னைக்கு 12 அட்டவணை இருக்கு. ஒரிஜினலா எழுதி வைக்கும் போது விதி நிறைய விதி இருக்குது, 395 விதிகள் தான் இருந்தது. அவ்வளவுதானா சொல்றாங்க, அதுவே அதிகம் சொல்றீங்களா? 325 395, இப்போ 445க்கு மேல விதிகள் இருக்கு. ஓகே, இதை பாருங்க, இந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எப்ப கட்டாலும் சொல்றோம். 22 25 8 12 395 445க்கு மேல ஆர்டிகல்ஸ் போயிட்டு இருக்குது, விதிகள். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த 25 பகுதிகளையும் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி 5 பகுதி ரொம்ப முக்கியம். சரிங்களா? அட்டவணையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அட்டவணையை படிச்சுக்கோங்க. எல்லாமே கேள்வி கேட்பது பிசியில விட கொஞ்சம் கஷ்டம் தான், எஸ்ஐக்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க, பாத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு தேர்தல் முறையை பற்றி சொல்லக்கூடிய பகுதி கேட்கிறாங்க, பகுதி 15. ஓகேங்களா? விதி கேட்கலாம், தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய விதிகளை கூட கேட்கலாம். 324 இருந்து 329 ஏ வரைக்குமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேர்தலை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? என்னது தேர்தல் ஆணையம்னா என்ன, அவங்க வேலை என்ன, அவங்களுக்கு அதிகாரம் என்ன, அவங்க எத்தனை வருஷம் ஆட்சி காலத்துல இருக்கலாம், டென்யூர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பத்தி பேசுவாங்க. 15 பகுதி, 15வது பகுதி தேர்தல். அடுத்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க, பிசிஎல் டிபேட்ல ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு டைப்ல கேட்போம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த மாதிரிதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ நிறைய தடவை ஏதாவது ஒரு மன்னரோ அல்லது ஏதாவது ஒரு நபரோ ஏதாவது விடுதலை போராட்ட வீரருடைய கொட்டேஷன்ஸ் கேட்பாங்க. கொட்டேஷன்ஸ் தான் உங்களுடைய கூற்றா இருக்கும். அவங்க ஏதாவது டயலாக் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஊர்ல கூட சினிமா படத்துல ஏகப்பட்ட டயலாக் வருது இல்ல? ஓகேங்களா? அந்த மாதிரி இங்க டயலாக் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இவரை சொல்லியிருக்காரு பாருங்க, ஏதோ ஒருத்தர் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கரெக்டா புக்ல என்ன இருக்குன்னா வேதங்களை நோக்கி செல்வோம் அப்படின்னு இருக்கும். ஓகே, வேதம் செல்வோம் திரும்புவோம், அதான் அர்த்தம். அப்போ என்று கூறியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸானவர் தான் இவரு. நம்ம 10th புக்ல வரும் இந்த ஸ்டேட்மெண்ட், சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? சுவாமினோட சுவாமி விவேகானந்தன் சொல்லிடாதீங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதி, இவர் தான் சொல்லியிருப்பார். இது மாதிரி ஃபேமஸான டயலாக் என்னது, செய்யல் செத்து மடி, ஃபேமஸான டயலாக். ஓகேங்களா? ஒண்ணு செய் இல்லைன்னா செத்து போ அப்படின்னு சொல்றது. ஓகே, இது யாருடைய கூற்று, காந்தியோடைய கூற்று, டூ ஆர் டை. அடுத்த ஒருத்தர் இருக்காரு நம்ம ஆளு. ஓகேங்களா? நேதாஜி என்ன சொல்றாரு, டெல்லி சலோ அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப, அதாவது ரொம்ப நிறைய எக்ஸாம்ல கேட்டக்கூடிய இந்த மாதிரி கொட்டேஷன். இதுவும் அதே மாதிரி தான், கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேதங்களை நோக்கி செல்வோம், சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை கொண்ட இந்தியாவின் முதல் மாநிலம் எது அப்படி கேட்கிறாங்க. இது நமக்கு ஐ திங்க் 9th புக் நினைக்கிறேன், 9th புக் எக்கனாமிக்ஸ் புக்ல வரும். ஓகேங்களா? பொது வழங்கல் முறைனா ஒண்ணும் கிடையாது, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரேஷன் கடை. ஓகேங்களா? பிடிஎஸ். ரேஷன் கடையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பொது வழங்கல் முறை அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா பேசுறோம். நம்ம ஊர் லோக்கல் என்ன, ரேஷன் கடை, கிருஷ்ணாயில் கடை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ பிடிஎஸ்ல 2 வகை. ஒண்ணு யூபிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு டிபிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் ஒண்ணுமே புரிய மாட்டீங்க, சொல்றேன். யூபிடிஎஸ்னா உலகளாவிய பொது வழங்கல் முறை, எல்லாருக்குமே பொருள் கொடுக்கக்கூடியது யூபிடிஎஸ். அதான் நம்ம ஃபாலோ பண்றது, தமிழ்நாடு தான் ஆன்சர் இருக்கு. டிபிடிஎஸ்னா டார்கெட்டட் பிடிஎஸ். ஓகேங்களா? அதாவது குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் பொது விநியோக முறை இருக்கு. உதாரணத்துக்கு கேரளாவுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ரேஷன் கடையில பொருள் கிடையாது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ரைட், எடுத்து போலாமா? தமிழ்நாடு தான் அதுக்கு ஆன்சர். அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம். நமக்கு சிலபஸ்ல எக்கனாமிக்ஸ்ல 5ஆண்டு திட்டம் இருக்கு. ஓகேங்களா? கேள்வி கேட்பாங்க, கம்மியா தான் கேள்வி கேட்பாங்க, ரொம்ப நிறைய படிக்கிறாங்க. இப்போ எல்லா 5ஆண்டு திட்டத்தோட இயர் படிச்சுக்கோங்க, அதோடைய நோக்கம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 10வது ஐந்தாண்டு திட்டத்துடைய ஆன்சர் 2002 இருந்து 2007. ஓகேங்களா? இது 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய ஐந்தாண்டு திட்ட இயர். இது மாத்திதான் இருக்கு, இது கிடையாது, அவ்வளவுதான், வேற ஒன்று. இது 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய இயர். ஓகேங்களா? இது 12. 11க்கு என்ன சொல்லுவோம், அப்ப 2007 இருந்து 2012. இதுதான் இயர். அப்படியே 5 வருஷமா இருக்கும். ஆனா இடையில இடையில கேப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது ஐந்தாண்டு திட்டம் கேள்வி கேட்பாங்க. 1951 தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்குவது திட்டக்குழு. போன தடவை எபிசோட்லயே பார்த்திருக்கோம் ஒரு சில விஷயத்த. இதுக்கு ஆன்சர் மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பணம் எத்தனாவது 10வது ஐந்தாண்டு திட்ட நோக்கம் வேணா பார்த்துக்கோங்க. வறுமையை குறைப்பது, தலா வருமானத்தை 2 மடங்காக மாற்றுவது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து ஹிஸ்டரியில இருந்த கொஸ்டின்,
மொஹஞ்சதாரோ வெண்கலம், கோட்டை, கார்னிதியன். ஈஸியா மேட்ச் பண்ணலாம். மொஹஞ்சதாரோ நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். ஹரப்பா மொஹஞ்சதாரோ ரெண்டுக்குமே அர்த்தம் படிச்சுக்கணும். ஹரப்பானா புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோ தோண்டி பார்க்கும்போது டெட் பாடிஸ் கிடையாது, எலும்புக்கூடு நிறைய கிடைச்சது. அப்ப எலும்புக்கூடு நிறைய கிடைச்சதுனால அந்த இடத்துல எல்லாரையும் புதைச்சு வச்சாங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் மொஹஞ்சதாரோனா இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்றாங்க சிந்தி மொழியில. அடுத்து வெண்கலம்ங்கிறது ஒரு 2-3 உலோகத்தோடைய கலவை 3. அடுத்து கோட்டைனாலே மேடான பகுதி. எஸ் ஓகேல. கார்னீதியன் அப்படின்னா சிவப்பு மணி கல்லு. கார்னீதியன் முடிச்சு போச்சு. 4-3-1-2 4-3-1-2 மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டா? புக்ல கொடுத்துருப்பாங்க அந்த கார்னீதியன் இமேஜ் எல்லாம் 9th போர்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சிவப்பு கல்லுல கல் இருக்கும். இந்த காலத்துலலாம் தங்கம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஆபரணம் கிடையாது. இந்த மாதிரி இதை வச்சு அலங்காரத்துக்காக ஆபரணங்களா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின் திருப்பி ஒரு பாயிண்ட் திருப்பி கொஸ்டினா வந்திருக்கு. சமண மதத்துல மொத்தம் எத்தனை தீர்த்தங்காரர்கள்? 24. ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சமண மதத்துல 24 தீர்த்தங்காரர். 24 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எது கேட்கிறாங்க. எல்லாத்திலையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நிர்வாகத்திலையும் மிகச்சிறிய நிர்வாக முறைனாலே ஊர் அல்லது கிராமம். இது நோட் பண்ணி வச்சுக்கோ. கண்டிப்பா இந்த மாதிரி கேள்வி கேட்டா ஈஸியா போட்டு வந்துடலாம். எல்லாத்திலையும் குப்தர்கள், மௌரியர்கள் எல்லாத்திலையும் கிராமங்கிற வார்த்தை எல்லாருக்கும் பொதுதான். சங்ககாலம்னா எப்போ 300 to 300 அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி 300 to 300. அப்ப கிமு 300 இருந்து கிபி 300, போஆமு 300 இருந்து போஆ 300. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்து டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் நகருக்கான அடிக்கல் நாட்டியவர். இப்போ ஹிஸ்டரியில நம்ம நடைமுறை வாழ்க்கையில நீங்க தான் நாளைக்கு வேலைக்கு போயிட்டீங்க வச்சுக்கோங்க. பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க, கடவுள் புண்ணியத்துல என்ன பண்ணிட்டீங்க, பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, நல்ல வேலையில இருக்கீங்க, நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறீங்க, நல்ல ஓரளவுக்கு டீசென்டான வாழ்க்கையை வாழ்றீங்க. அப்போ உங்க வாழ்க்கையோடைய கனவுனா என்ன இருக்கும்? மிடில் கிளாஸ் வாழ்க்கையோடைய கனவுனா என்ன? நல்ல ஒரு டீசென்டான வீடு கட்டுறது. அம்மாவா இல்லையா? இன்க்ளூடிங் மீ, எனக்கும் அவர் தான், இவருக்கும் அவர் தான். ஓகேங்களா? இப்போ எல்லாருக்குமே வந்து என்னதான் வீடு கட்டுறது தான் ஒரு கனவு. ஆனா இதான் நம்ம மிடில் கிளாஸுக்கு. ஆனா ஹிஸ்டரியில படிச்சவங்க எல்லாருமே மன்னர்கள். அவனுக்கெல்லாம் வீடு கட்டுறதா கனவு இருக்கும் கிடையாது. அவெல்லாம் நினைச்சா ஒரு ஊரே கட்டுவான். எப்படி மன்னர்கள் நினைச்சாங்கன்னா ஒரு ஊரே கட்டுவான். அப்படிதான் ஒரு மன்னர் டெல்லி பக்கத்துல துக்லதாபாத்னு அப்படி சொல்லிட்டு ஊரை கட்டியிருக்கான். அது யாரு அப்படின்னு கேட்பாங்க. கியாசுதீன் துக்ளக். அவர் தான் வந்து துக்லதாபாத் என்ற நகரத்தை கட்டியவர். துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் அவர் தான். ஞாபகம் வச்சுக்கணும், கியாசுதீன் துக்ளக். அடுத்த கொஸ்டின், சோழர்களின் கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டை காணலாம். சோழர்கள் தான் தமிழ்நாட்டில் நிறைய கட்டிடக்கலைகளை நிறைய கோயில்களை கட்டினது நமக்கே தெரியும். ரீசெண்டா கூட பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சோழ கோவிலுக்கு போயிருப்பாரு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. அதை யோசிக்க, காஞ்சிபுரத்துக்கு சோழருக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? இல்லை. 8000க்கு சம்பந்தம் இருக்கு. ஆனா கட்டிடக்கலை கெட்டத. உறையூர் தான் கேபிட்டது, ஆனா கட்டிடக்கலை கெட்டத. தஞ்சாவூர் தான் அவர்களுடைய கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், பெருவுடையார் கோவில் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? தஞ்சாவூர் பக்கத்துல கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்த பிறகு தேசிய கீதம் எப்போது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தேசிய கீதம், தேசிய கொடி, அப்புறம் தேசிய பாடல், குடியரசுத் தலைவர், இவரெல்லாம் எப்போது நம்மளுடைய அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்படுது? லாஜிக்கா யோசிச்சு படிக்கோங்க. தேசிய கீதம் படிக்கணும். என்னைக்கு படிக்கணும்? ஜனவரி 26. என்னைக்கு நமக்கு குடியரசு தினம்? 1950 முறையா குடியரசு தினம். அந்த தினத்துக்கு முன்னாடியே நம்ம அதை ஏத்துக்கணும். அதுதான் லாஜிக். அன்னைக்கு படிக்கணும். அப்ப அன்னைக்கு படிக்கணும், அன்னைக்கு ஏத்துக்க முடியாதுல, அதுக்கு முன்னாடி தான் ஏத்துக்கணும். ரொம்ப முன்னாடி ஏத்துக்கல, கொஞ்சம் முன்னாடி, அதுதான் 2 days பிஃபோர். அவ்வளவுதான். அப்படி பார்த்தோம்னா 24 1950 நம்ம ஏத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்த கொஸ்டின், சந்தேரி போர். கண்டிப்பா நான் சொல்லியிருக்கல, நிறைய போரை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க சொன்னேன். போன தடவையே வந்து பிளாசி போர் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில முகலாய மன்னர் பாபர் நடத்திய போர் வந்து மொத்தம் 4 போர். 4 போரை படிக்கிறதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். PKCK. என்னது? PKCK. பானிபட், கன்வா, சந்தேரி, காக்ரா. அது ஜீன் சொல்லலாம், இல்ல கேன்னு கூட சொல்லலாம். காக்ரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? PKCK 26, 27, 28, 29. என்ன சார் நம்பர் போட்டிருக்கீங்க? ஒண்ணும் கிடையாது, வருஷம். இதெல்லாம் படிச்சவங்களுக்கு புரியும், படிச்சு ரிவைஸ் பண்ணவங்களுக்கு புரியும். 1926, 1927, 1928, 1923. நமக்கு என்ன கேக்குறாங்க? சந்தேரி போர். C ஃபார் சந்தேரி. 28, 1928. அவ்வளவுதான். ஓகேங்களா? யாருக்கும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? பாபருக்கும் மேதினி ராய். ஓகேங்களா? பாபருக்கும் யாருக்கு? மேதினி.
ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மறக்கக்கூடாது. மேதினி ராய்க்கும் நடந்த சண்டையில பாபர் ஜெயிச்சிருப்பார். 4 போர்லையும் பாபர் தான் ஜெயிப்பார். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் யார்? நான் அப்பவே சொன்னோம்ல, தேவதாசி ஒழிப்பு மசோதா கொண்டு வரப்பட்டது 1930, சட்டம் கொண்டு வந்தது 1947. இதை நல்லா கவனிச்சுக்கணும். சட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் கேட்கிறாங்களா, சட்டம் கொண்டு வந்தவங்க கேட்கிறாங்களா? முதலமைச்சர் ஆப்ஷன் எங்க இல்ல, அப்ப சட்டம் கொண்டு வந்ததான் கேட்கிறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் கொண்டு வந்தது. ஓகேங்களா? அவங்க இனிஷியேட் பண்ணிருப்பாங்க, ரொம்ப வருஷமா இனிஷியேட் பண்ணி கடைசி ஓபிஆர் அவர் சிஎம்ஆ இருப்பாரு. ஓகேங்களா? அவர் சிஎம்ஆ இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க, இந்த சட்டத்தை நடைமுறை. முத்துலட்சுமி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தமிழ்நாடு அரசியல்ல. ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். ஓகேங்களா? அதை எம்எல்ஏவா இருக்க மாட்டாங்க, எம்எல்சியா இருப்பாங்க. இந்தியாவிலேயே முதலாக ஒரு பெண் வந்து சட்டமன்ற உறுப்பினராக 1926 வந்து சட்ட மேலவைக்கு அனுப்பியிருப்பாங்க. முறையா ஒரு பெண்ணை யோசிப்பாரு. ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின், பல்லுயிரின பரவல் சட்டம், பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படி, பயோலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ திங்க் 9th புக் நினைக்கிறேன், 9th or 8th புக்ல எக்கனாமிக்ஸ் புக்ல ஒரு பாக்ஸ் போட்டு நிறைய சட்டம் கொடுத்திருப்பாங்க. ஓகே, நிறைய சட்டம் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு சட்டம் தான் இந்த சட்டம், 2002. ஓகேதா? பயாலஜி டைவர்சிட்டி ஆக்ட். ஓகே, 2002. ஓகேதா? ரைட். 20 கொஸ்டினுக்கான டிஸ்கஷனை முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கான கொஸ்டின், நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கோம். இதை பத்தி ஒரு எபிசோட்ல நம்ம பேசியிருக்கோம். அழகா அந்த எபிசோட கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? தெரியலன்னா புக்கை பரண்டி பார்த்துருங்க. தயவு செஞ்சு புக்கை பரண்டி பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இறுதி 5 கேள்வி கேட்கிறேன், அந்த 5 கேள்வி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முதல் கேள்வி, ஓகேதா? முதல் கேள்வி ரெடியா இருந்துக்கோங்க. டெல்லி சுல்தான்ல யார் குதுமினாரை கட்டி முடிச்சது? கொஸ்டின் வந்ததுல அது பார்த்துருப்பீங்க, அது கொஸ்டின் கிடையாது. யார் வந்து அந்த குதுமினார் கூடுதலா ஒரு மாடி அமைச்சது யார்? கூடுதலா ஒரு மாடி கட்டினது யார்? கமெண்ட் பண்ணுங்க. 1. அடுத்து 2வது கேள்வி. 2வது கேள்வி, உலகளாவிய பொது வழங்கல் முறை எந்த மாநிலம் முதல்ல பின்பற்றுறது? ஈஸியானதுதான், அதை கமெண்ட் பண்ணுங்க. 3வது கேள்வி வேற என்ன நடத்தணும்? சமண மதத்தோடைய 2 பிரிவுகள் பெயர் கமெண்ட் பண்ணுங்க. சமண மதத்தோடைய 2 பிரிவுகள் பெயர் கமெண்ட் பண்ணுங்க. 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், முதல் தீர்த்தங்காரர் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. 4வது கொஸ்டின். ஓகேதா? முதல் தீர்த்தங்காரர் யார் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின், நமக்கு வந்து ஒரு இயர் வச்சு ஒரு கொஸ்டின். ஓகேதா? ஒரு இயர் வச்சு ஒரு கொஸ்டின். என்ன அப்படி பாத்தீங்கன்னா சந்தேரி போர் எந்த வருஷம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த எபிசோடு தேங்க்யூ.